அந்த காட்டில் கட்டான்னு ஒரு காகம் குழந்தைங்கள பூரா கடத்திட்டு கழுகு கிட்ட கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. பாப்பா பாப்பா, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? இந்தா இந்த சாக்லேட்டை சாப்பிடு. அங்கிள், எனக்கு சாக்லேட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கொடுங்க. கட்டாக்காக அந்த குட்டி பறவைகிட்ட சாக்லேட்டை கொடுத்தது. அந்த குட்டி பறவையும் சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலலாம் மயக்கம் போட்டு கூட்டில் விழுந்துருச்சு. அப்பா, நம்ம நினைச்ச மாதிரியே இந்த பறவை மயக்கம் போட்டுருச்சு. இன்னும் இதை தூக்கிட்டு போய் கழுதை காட்டு கொடுக்க வேண்டிதான். கட்டாக்காக வேக வேகமா அந்த சின்ன பறவையை ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிருச்சு. இந்த குட்டி பறவையோட அம்மா உணவு தேடிட்டு கூட்டுக்கு வந்து பார்க்கும்போது குட்டி பறவையை காணோம். குட்டி பறவையை காணோன்றது தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பறவைங்களும் ரோனியோட கூட்டுக்கு வந்தாங்க. என் குழந்தைய காணோம், கூட்டில் தான் விட்டுட்டு போனேன், எங்கே போனான்னு தெரியல. கட்டாக்காக அந்த குட்டி பறவையை கழுகிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு வேணுங்கிற பழங்களும் தானியங்களும் வாங்கிக்கிச்சு. பெரிய பறவைங்கள்லாம் சேர்ந்து சின்ன பறவைங்கள்ட்ட இப்படி பேசினாங்க. குழந்தைங்களா, நம்ம காட்டில் நிறைய குட்டி பறவைகள் காணாமல் போகிறாங்க. யாராவது சாக்லேட் கொடுத்தாலோ இல்லை உங்கள் அம்மா அங்கே நிற்கிறேன்னு சொன்னாலோ நீங்கள் போகக்கூடாது. அந்த சாக்லேட்